அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இயற்கை உரமான பஞ்சகாவியா எப்படி செய்வது என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாட்டு சாணம் 7 கிலோ, மாட்டு கோமியம் 10 லிட்டர், தண்ணீர் 10 லிட்டர், கடலை பிண்ணாக்கு 1 கிலோ, பால் 3 லிட்டர், தயிர் 2 லிட்டர், இளநீர் 3 லிட்டர், வெல்லம் 3 கிலோ, பூவன் வாழைப்பழம் 12. செய்முறை: முதலில் 7 கிலோ சாணத்தை 1 லிட்டர் நெய்யுடன் கலந்து வைக்க வேண்டும். நெய் இல்லாத பட்சத்தில் 1 கிலோ கடலை பிண்ணாக்கை தண்ணீரில் கலந்து சாணத்துடன் சேர்த்து கொள்ளலாம். இதனை 3 நாட்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் கலக்கி வர வேண்டும். 3 நாட்களுக்கு பிறகு மாட்டுக்கோமியம் 10 லிட்டர் மற்றும் தண்ணீர் 10 லிட்டர் சேர்த்து இதனை 15 நாட்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் கலந்து வர வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு பால் 3 லிட்டர், தயிர் 2 லிட்டர், இளநீர் 3 லிட்டர், வெல்லம் 3 கிலோ மற்றும் பூவன் வாழைப்பழம் 12 சேர்க்க வேண்டும். மீண்டும் இதனை 15 நாட்களுக்கு கலந்து வந்தால் 15 நாட்களில் பஞ்சகாவியா தயாராகிவிடும். பஞ்சகாவியாவில் அமைந்துள்ள வேதிப்பொருட்களின் கூட்டமைப்பை பொறுத்தவரை 0.023% மொத்த தலைச்சத்தும், 0.021% மொத்த மணிச்சத்தும், 0.023% மொத்த சாம்பல் சத்தும் அமைந்துள்ளது. நுண்ணுயிரிகள் எண்ணிக்கையை பொறுத்தவரை 1 மில்லிலிட்டர் திரவத்தில் 2 லட்சம் காலனி உருவாக்கும் பூசணம் அலகுகள் உள்ளன. அதேபோல 1 மில்லிலிட்டர் திரவத்தில் 62,500 காலனி உருவாக்கும் பாக்டீரியா அலகுகள் உள்ளன. நன்மைகள்: பெரிய மற்றும் பச்சை நிறமான இலைகள் உருவாகும், ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கும், தண்டுகள் வலிமையாக வளரும், கிளைகள் அதிகமாக உருவாகும், வேர்கள் ஆழமாகவும் அடர்த்தியாகவும் வளரும், தண்ணீர் மற்றும் சத்துக்களை அதிகமாக உறிஞ்சும், மகசூல் அதிகரிக்கும், பழங்கள் மற்றும் காய்களின் சுவை மனம் மேம்படும், அறுவடை விரைவாக கிடைக்கும், நீர் தேவையை குறைக்க உதவும், செடிகள் வறட்சியை தாங்கும் திறன் பெறும். பஞ்சகாவியா பயன்படுத்தும் முறை: பஞ்சகாவியாவை 3% கரைசலாக பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. 100 லிட்டர் தண்ணீருக்கு 3 லிட்டர் பஞ்சகாவியா கலந்து தெளிக்க வேண்டும். இது அனைத்து பயிர்களுக்கும் ஏற்ற அளவாகும். 10 லிட்டர் மின் தெளிப்பானுக்கு சுமார் 300 மில்லி லிட்டர் பஞ்சகாவியா தேவைப்படும். மின் தெளிப்பானில் பயன்படுத்தும் போது அடைப்பு ஏற்படலாம். கைகளால் இயக்கப்படும் பெரிய துளைமுனை தெளிப்பான் பயன்படுத்துவது நல்லது. பல்வேறு பயிர்களில் கிடைக்கும் நன்மைகள்: மாவில் பெண் பூக்கள் அதிகரிக்கும், பழங்களின் தரம் உயரும், மனமும் சுவையும் அதிகரிக்கும். எலுமிச்சையில் வருடம் முழுவதும் பூக்கும், பழங்கள் சதைப்பற்றாக இருக்கும். கொய்யாவில் இனிப்பு மற்றும் தரம் அதிகரிக்கும், சேமிப்பு காலம் நீடிக்கும். வாழையில் குலைகள் ஒரே அளவில் வளரும், பழங்களின் தரம் மேம்படும். மஞ்சளில் மகசூல் 22% வரை அதிகரிக்கும், பூச்சி தாக்கம் குறையும். மல்லிகை பூவில் அதிக மனம் கிடைக்கும், மொட்டுப்புழு தாக்கம் குறையும். காய்கறிகளில் மகசூல் அதிகரிக்கும், காய்களின் பளபளப்பு மற்றும் சுவை மேம்படும்.